స్నేహమో ప్రేమమో ఈడిలా నియమో పేరిలా మాయమో కేంద్రియే సుఖమో యావమే మారదే భూమి దాడిదవో చక్కరే చక్కరే చక్కరే. ஏன் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்க? ஆமாண்டா, நானும் கேட்கணும்னு நினச்சேன். இவன் வந்ததுலேருந்து இவன் ஆளே சரியில்லை, கலகலன்னு இருப்பான். இன்னைக்கு வாயவே திறக்கல. அஜய், எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னதுடா? நீத்துக்கு கல்யாணம்டா. என்னடா சொல்கிற? நீத்துக்கு கல்யாணமா? ஆமாண்டா மச்சான், எனக்கே நேற்றுக்கு தான் சொன்னாங்க. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தமாண்டா. போதுமா அஜய் உனக்கு? அவளை பிடிச்சிருக்குன்னு அவள்கிட்ட போய் சொல்லு. நீ எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ அவளுக்கு கல்யாணம், இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. ஜெகன், அஜய், நீங்கள் 2 பேரும் தாண்டா கூட இருந்து கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனா கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணுமா? எல்லாம் என் நேரம்டா. விட்டு அஜய், வேற பொண்ணா இல்லை நிதிஷாலனா? ஏதாவது சொல்லிட போகிறேன்டா, நானே அமைதியாக இருந்துரு. என்னடா போயிட்டா? இதுக்கு வேண்டாம், நான் யோசிச்சிட்டே இருந்தேன் சொல்லலாமா வேண்டாமான்னு. நீயாவது இந்த விஷயத்தை நிதிஷாட்ட சொல்லியிருக்கலாம்லடா. என்னடா சொல்கிறேன்? நிதிஷா எனக்கு தங்கச்சி. அஜய்க்காக தான் நம்ம எல்லாரும் ஒன்றா பிஜியே போட்டோம். இப்போ என்னடா இது? மச்சான், இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், என்னாலேயோ அதனாலேயோ எந்த பிரச்சனையும் நிதிஷாவுக்கு வந்துடக்கூடாது. என்னடா சொல்கிற? என்ன ஆயா? அஜய் அப்படி இருக்கான் நீ அவன் கூட சேர்ந்துட்டு எதுவும் பண்ணிடாதடா. அஜய் எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அஜய் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் தயவு செஞ்சு உங்கள் 2 பேருக்கால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. மச்சான், நீ இவ்வளோ கேட்குறனால நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. மச்சான், நீ தான் நிதிஷாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளைன்னு நிதிஷாவுக்கு தெரியுமா? இல்லைடா, இன்னும் அவளுக்கு தெரியாது. பொண்ணு பார்க்குற அன்னைக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு நிதிஷாவோட அம்மா என்கிட்ட சொன்னாங்க. இப்படி மச்சான் சொல்லிடுறா, பாவம்டா, அந்த பொண்ணு டென்ஷனில் இருக்க போகுது. வா, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம். இன்னைக்கு எதுவும் நார்மலாக இல்லையே மேடம், என்னாச்சு? பூர்வி, எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துட்டாங்க. நேற்று தான் ப்ரப்போஸ் பண்ண, அதுக்குள்ளே கல்யாணம். வாழ்க்கை தான். வாய் மூடுடி. மாப்பிள்ளை ஆதி இல்லை. என்னடி சொல்கிற? ஆதி என்ன இல்லையா? ஐயோ, இதை கேட்டப்போ எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அம்மா அப்பா சொல்லவும் முடியல. அவங்க மாப்பிள்ளை பார்க்க போகும்போது சொன்னாங்க, முடிவு பண்ணிட்டு தான் என்னட்டே சொன்னாங்க. இப்போ என்னடி பண்ண போகிற? ஆதியானாட்ட சொன்னியா? இன்னும் சொல்லலை. ஒரு கால் பண்ணி சொல்கிறதுக்கு என்னடி இவ்வளோ பெரிய பிரச்சனை இது? என்னடி சொல்கிற ஃபோன் பண்ணி? நேற்று தான் ப்ரப்போஸ் பண்ணேன், அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறது? வாயில் தான் நீ இது சொல்லணும், எப்படி சொல்கிறதுன்னு கேட்டா நான் இருக்க டென்ஷனுக்கு மைதி ரெடி. ஆதியானாவே வந்துட்டாங்க, அவங்கள்ட்டே சொல்லு. நிதிஷா, ஆதி, என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை ஆதி. ஆதியண்ணா, நிதிஷாவுக்கு அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களாம். அதை அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு மேடம் இது பண்ணிகிட்ருக்காங்க. வாய் வச்சு அமைதியாரி. என்னது? நிதிஷாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். யார் அந்த லக்கி பர்சன்? நானே எனக்கு சொல்லாமல் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி டென்ஷனில் இருக்கேன். ஏன் ஆதி நீ வெறுப்பேற்றுறதுக்குன்னு இப்படிலாம் பண்ணுறீங்க? என்னடி பிரச்சனை? மாப்பிள்ளை தானே பார்த்துட்டு வந்திருக்காங்க, என்ன கல்யாணம் ஆயிடுச்சு? அதுவும் கூடிய சீக்கிரத்தில் ஆயிரும். என் கூட தானே? கொஞ்சமாவது சீரியஸாக பேசுங்க ஆதி. உண்மையாகவே எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. வா, நம்ம வெளியே போகலாம். எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் வரமாட்டேன். வர அட வாடி போகலாம். இப்போ என்னை விட போகிறீங்களா இல்லையா? நீ வரேன்னு சொல்லி நான் உன்னை விட்டுறேன். சரி வரேன். சரி மச்சான், நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம், நீங்கள் இருங்க. சரி, ஃப்ரீயாக இருக்கியா? ஃப்ரீதா சீனியர். நீங்கள்? உனக்கு ஓகேனா நம்மளும் வெளியே போகலாமா? சீனியர், யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? யாரோ 2 பேர் வெளியே இருப்பாங்கன்னு நினைப்பாங்க, வேற என்ன நினைப்பாங்க? நான் உன்னை கால் பண்ண சொன்னீங்க, எனக்கு கால் பண்ணல. கால் பண்ணலாம் தான் நினச்சேன். கால் பண்ணுறதுக்கு ஃபோனெல்லாம் கூட எடுத்தேன். ஆனால் கரெக்டாக அந்த கால் பண்ண போகும்போது தோணுச்சு, நம்ம எதுக்கு கூப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் பண்ணல. ஓஹோ, இப்போ உன் மேலே ஒருத்தங்க கேர் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எதுக்கு கூப்பிட்டு சொல்லணும்னு தான் நினைப்பேன். என்ன கேர் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் சீனியர்? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதான் ஒன்று கேர் பண்ணேன். இந்த ரீசன் போதுமா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது?
சீனியர் கார்த்தியே என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது வேண்டான்னு சொல்ல தோணலை, ஆனால் யோசிச்சு சொல்கிறேன். ஏன் இப்போவே சொன்ன என்ன வேண்டான்னு சொல்ல தோணலை, அப்போது வேணும்னு சொல்லு. இப்போது எப்படி சொல்கிறது, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆதிக்கும் நீத்துக்கும் வந்துட்டு ஒரு 7 இயர்ஸ் அவங்களுக்கு தெரியும், சொல்லாமலே லவ் பண்ணுறாங்க. அவங்க வேறு, அதை பற்றி அவளுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு உங்களை பற்றி என்ன தெரியும்? எனக்கு எப்படி நீங்கள் லைஃப் லாங் என் கூடவே இருப்பீங்க, நான் எப்படி நம்புறது? எனக்கு ஒரு ட்ரஸ்ட் வரணும் இல்லையா? நீ சொல்கிறது சரிதான், யோசிச்சே சொல்லு. டேக் யூ டைம். ஆதி, இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? நீ கோபமாக இருந்தல, உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன். ஆதி, நான் எனக்கு கல்யாணம்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஒருவேளை நான் உண்மையாகவே உங்களை விட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? I'll make sure that will never happen. எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? ஒருவேளை அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சி நான் அந்த மாப்பிள்ளை கூட போயிட்டேன்? பரவாயில்ல, போ. ஆதி, சும்மா சொன்னேன், அப்படிலாம் நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆமாம், உன்னை எப்போ பொண்ணு பார்க்க வரணும்? சே, இப்போ வருவாங்க? அம்மா அப்பா நெக்ஸ்ட் வீக்குன்னு சொன்னாங்க, பட் இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல, பார்ப்போம். இப்போ மேடம் ரொம்ப கூல் ஆகிட்டீங்க போல. நெக்ஸ்ட் வீக் வேறு என்கேஜ்மெண்ட். நீங்கள் என் கூட இருந்தால் போதும், எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. நீத்து, உனக்கு நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். பெரிய சர்ப்ரைஸ்? என்ன? அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன்ல. அது சொல்ல மாட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு எந்த சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்க? எனக்கு தூக்கமே வராது அது என்னன்னு யோசிச்சு. அந்த சர்ப்ரைஸ் மட்டும் நடந்துச்சுன்னு வை, நீ சர்ப்ரைஸ் ஆகுறியா இல்லை ஷாக் ஆகுறியான்னு எனக்கு தெரியல. ஓகே, அது நடக்கும்போது நடக்கட்டும். வெளியே போகணுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, இந்த இடத்துக்கு ஏன் கூட்டிகிட்டு வந்தீங்க? இங்கே சுற்றி முற்றி யாருமே இல்லை. என் கூட நீ இது ஒரு மாதிரி ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருக்குது, அதான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் ஏன் இங்கே யாருமே இல்லை? இங்கே யாருமே வரமாட்டாங்க அவ்வளோக்கும். கொஞ்சம் தூரம் இதில் நடந்து போனோன்னா ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட் இருக்குது, அதில் மேலே ஒரு பெரிய ஒரு ஹோம் இருக்குது. ஆனால் அங்கே யாருமே போனதில்லை. ஆனால் நான் ரஞ்சித் கார்த்தி அங்கே போயிருக்கோம். நீங்களும் ரஞ்சித்தும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அது ஒரு காலத்தில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஆதி, என்னால் தான் நீங்கள் பிரிஞ்சிட்டிங்களா? அது வேறு ஒரு விஷயம், இன்னொரு நாள் அதுக்கான டைம் வரும்போது நான் வந்துட்டு சொல்கிறேன். அதெல்லாம் இல்லை, இப்போவே சொல்லுங்கள். அதை விட்டுட்டு உனக்கு எப்படி மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வச்சு ஒரு 5 days ஃபங்க்ஷன் பார்ட்டி அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ உங்கள் அப்பா அம்மா வேணாமா? அப்பா அம்மா கல்யாணம்னாலே கூட தானே இருப்பாங்க. அப்போ எங்கே மேரேஜ் பண்ணணும்னு ஆசை? எந்த இடத்துல? ஆமாம், ஏன் இப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க? என்னமோ நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி. ஏன் நம்ம கல்யாணமே பண்ணிக்க மாட்டோமா? எப்படியும் ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிப்போல. ஆமாம், சரி சொல்லு, எந்த மாதிரி வென்யூ உனக்கு பிடிக்கும்? ஒரு பெரிய வீட்டிலே ஃபங்க்ஷன் பண்ணணும், அதுதான் எனக்கு வேணும். வெளியே மண்டபம்லாம் பார்த்து அப்படிலாம் வேணாம், வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனும் வீட்டிலே பண்ணணும். எல்லா ஃபங்க்ஷனும் வீட்டில் பண்ணுவோம், ஓகே. கல்யாணத்தை எங்கே பண்ணுவேன்? சரி ஓகே, கல்யாணம் மட்டும் வேணாம், ஒரு மண்டபத்தில் வச்சுக்கலாம். இன்னொன்று, எனக்கு ஃபுல்லாக மாடர்ன் ட்ரெஸ் லைக் லெஹங்கா கவுனு அது மாதிரி தான் போடணும். ஏண்டி, நானும் பார்க்குறேன், உனக்கு மாடர்ன் ட்ரெஸ்னால் அவ்வளோ பிடிக்குமா? நானும் பார்க்குறேன், ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. அப்போ எனக்கு பிடிக்கலன்னு உனக்கு தெரியுது, ஆனாலும் நீ போடுவேன். உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் போடாமல் இருக்க முடியுமா? அது சரி. ஆமாம், ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? எனக்கு பிடிக்காதுன்னா இல்லை, நீ போட்டுக்கோ, எப்போனாலும் போட்டுக்கோ. ஆனால் நீ என் கூட இருக்கும்போது எப்போனாலும் போட்டுக்கோ. நான் எல்லாமே தனியாக எங்கேயுமே அப்படி போடக்கூடாது. அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது. சரி, உனக்கு பிடிச்ச மாதிரியே இரு. உண்மையாகவே சொல்கிறீங்களா? ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன். சரி போகலாமா? இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம். சோனிக்கு மாப்பிள்ளை ஓகே ஆகிடுச்சா? சோனிக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீயும் பூர்வியும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். அந்த பையன் பேர் அஜித். இன்னைக்கு சோனி இன்னைக்கு தான் மீட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் காலையில் சொன்னால் நான் கண்டுக்கவே இல்லை. நான் தான் இந்த டென்ஷனில் இருந்தேன், என்னடா நேற்றா சொன்னோம் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு இருந்தேன். அதனால் சோனி திட்டினேன், அவளும் என்கிட்ட பேசலை. ஆனால் கல்லாம் அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தா, அந்த பையனை பார்க்க வர சொல்லியிருந்தாங்க, நானும் போய் பார்த்து வரேன் அப்படின்னு. இங்கே தானே பார்க்க வர சொன்னாங்க, இங்கே யாருமே இல்லை. ஹலோ தேனு. ஏன்னா என்னோடய பேர் தேனுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏங்க, உங்களுக்காக பார்த்துருக்க மாப்பிள்ளை நான் என்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? அது சரிதான், ஆனால் என்னை சோனி தான் கூப்பிடுவாங்க, என்னை தேனுன்னு யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஏன் இங்கே யாருமே இல்லை? இது என்னோடய ஃப்ரெண்டோட ஷாப். நான் உங்களை மீட் பண்ண போகிறேன்னு சொன்னனால அவன்
அவன் யாரையும் வர சொல்லலை போல இன்னைக்கு. ஓ சரி. என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? ஒரே அமைதியாகவே இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோமா, என்ன கேட்குறது என்ன பேசுகிறதுனே தெரியல. எனிவே, என்னை பற்றி உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? மாப்பிள்ளை ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, உன்னை நல்லா பார்த்து பாரான், உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படிலாம் நீங்கள் சொன்னதா அவங்க என்ன சொன்னாங்க. ஒரு டவுட்டோடையே கேட்குற மாதிரி இருக்கு. ஆமாம், எல்லார் வீட்லேயும் மாப்பிள்ளை பார்த்தா சொல்கிற டயலாக் தானே. நான் தான் சொன்னேன் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு உங்களை பிடிக்கலன்னா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துருக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சனால தான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். நான் நெக்ஸ்ட் மந்த் தான் ஃபைனல் இயர் போகிறேன். நீங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் படிக்க வேணாம்லாம் சொல்லிட மாட்டீங்களே? என்னை பொறுத்த வரையும் சொல்லணும்னா, நீ இன்னும் படிக்கணும். நீ பிஜி பண்ணணுன்னா பிஜி பண்ணு, ஒர்க் போகிறேன்னா ஒர்க் போ. இந்த மாதிரி விஷயங்கள்ல என்னோடய ஒப்பீனியன் கேட்கணுன்னு அவசியமே இல்லை. உனக்கு என்ன இஷ்டமோ அதை நீ பண்ணு. நான் அதிலெல்லாம் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். அது உன்னோட விஷ் தான். அவ்வளோதானே? இன்னொரு விஷயம், எனக்கு அப்ராடில் ஒர்க் ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இயர் நான் அப்ராட் போயிடுவேன். ஸோ 2-3 இயர்ஸ் நீ இங்கே தான் இருக்கணும். உனக்கு விஷனா நீங்கள் வரலாம், ஆனால் எப்படின்னு தெரியல, அதை நீ தான் பார்த்துக்கணும். ஓகே, அது நான் கிளம்பட்டா? நான் உங்களை ட்ராப் பண்ணலாமா? வாங்க போங்கலாம் வேணாம், வா போனே கூப்பிடுங்க. ஓகே, நான் உன்னை ட்ராப் பண்ணட்டா? நீங்கள் தானே ட்ராப் பண்ணணும், வேறு யார் ட்ராப் பண்ணுவா? இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, என்ன யார் தேனுன்னு கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஆனால் நீங்கள் இப்படி கூப்பிட்டீங்களே தேனுன்னு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன சோனின்னு கூப்பிட வேணாம், நீங்கள் என்ன தேனுன்னே கூப்பிடுங்க. ஓகே தேனு, போகலாமா?